ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி. திஸ் இஸ் பிரபாவதி. இன்னைக்கு நம்ம சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 2 பேருக்குமே ஆஃப் டே ஸ்கூல் இருந்தது. அவங்கள ஒரு வழியாக எப்படியோ ஸ்கூல் கிளப்பி அனுப்பியாச்சு. ஸோ அந்த கேப்பில் நான் அடுத்த நாள் ஞாயிறு பௌர்ணமி இல்லையா, ஆடி பௌர்ணமி. ஸோ முன்னாடி நாளே சாட்டர்டே அன்னைக்கே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாற்றியாச்சு. எப்பவுமே பெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளீனாக இருக்கும்ல கிடையாது. குழந்தைங்க வந்தாலும் பெட்டு ஃபுல்லாகவே கலைஞ்சிரும். இந்த அளவுக்கு அழகாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. குழந்தைங்க குதிக்கிறதும் ஆடுறதும் ஓடுறதுமா இந்த பெட்டில் இருப்பாங்க. குழந்தைங்க ஸ்கூல் போனதும் ஸோ ஒரு 2 hour 3 hours நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ டைமே கிடைக்கும். ஸோ அந்த டைமில் தான் என்னென்ன வேலை பண்ணணுமோ பார்த்துருவோம். ஸோ ஒன்ஸ் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமியார் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியில் கேசரி வேணும், அந்த குட்டி குட்டி நைலான் ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, கேசரி பண்ணி கொடுன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த நைலான் ஜவ்வரிசி எனக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு கிடைச்சிருந்தது சாட்டர்டே. அதுவும் ஸோ நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி அந்த ஜவ்வரிசி கேசரியும் ட்ரை பண்ணேன். நல்லாவே இருந்தது. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. குழந்தைங்க லஞ்ச் சாப்பிட்டு முடிஞ்சதை ஒரு 1 hour இல்லை 1.5 hour அந்த மாதிரி தூங்கிடுவாங்க. அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட திங்ஸ் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணணும், பேங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணணும்னா அந்த டைமில் நான் ஆர்கனைஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இந்த பேங்கிள்ஸோட ஆர்கனைசர்லாம் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் ஆர்கனைசர்லாம் இருக்குது பேங்கிள்ஸ்க்காகவே. நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ் இருக்குது. இது இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3-4 years தான் எல்லாமே யூஸ் பண்ணது. குழந்தைங்களுக்காக அவங்களோட திங்ஸ் வச்சுக்கலான்னு சொல்லி வாங்கினது. இப்போ ஒரு 5 வயசு ஆனதுனால அது அவங்களுக்கு தேவைப்படலை அந்த அளவுக்கு. ஸோ இப்போ அதை நான் ஆர்கனைசராக பேங்கிள் ஆர்கனைசராக நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.